ஆனா நம்மெல்லாம் 50ஸ்ல இருக்கோம், ஆனாலும் ஃபிட்னஸோட இருக்கணும், நம்ம ஓடி வரணும், ஓடி ஓடி வேலை செய்யணும், எல்லாம் சரி. நானே பாத்துக்கிறேன் மனசுக்குள்ள நிறைய வச்சு அழுத்திக்கிறது தான் நாளைக்கு ஹெல்த் ஹசார்டா வெளியில வந்து வெடிக்கும். எதுவாக இருந்தாலும் பகிர்ந்து கொள்ளுங்கள், மனைவியோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த மனைவிக்கு அந்த மனோபாவம் இல்லை என்றால் இந்த மாதிரி நண்பர்கள் வட்டத்தோடு தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். மனதில் இருப்பதை கொஞ்சம் பகிரும் பொழுதுதான் அது லகுவாகும். அது ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம பிசினஸ் கொஞ்சம் டவுனா போற மாதிரி இருந்தாலும் சரி. ஏன் அப்படின்னு சொன்னா ஸ்டேட்டஸ் பார்த்து வர்றது கிடையாது நட்பு, இல்லையா? கொரோனாக்கு அப்புறமா வர ஆரோக்கிய கேடுகள் நமக்கு தெரியவே இல்லை. திடீர்னு இப்பெல்லாம் முகநூலை பார்க்கும்போது ஒரு யாருடைய போட்டோவாவது பெருசா வந்தா இது பர்த்டேக்காக போட்டிருக்காங்களா, இப்ப இருக்காருன்னு போட்டிருக்காங்களா, இல்லைன்னு போட்டிருக்காங்களான்னு தெரியல. மூச்சா படிச்சு பார்த்தா தான் தெரியுது. திடீர்னு நிறைய பேர் காணாமல் போவதும் உண்டு நம்மிடம் இருந்து. ஃபிட்னஸ்னா அப்படியே பயங்கரமா மாடல் மாதிரி இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. ஏதோ ஒண்ணு கீழே விழுந்தா குனிஞ்சு எடுப்பீங்களா? உங்க தொப்பை அதுக்கு வழி கொடுக்குமா, ஹெல்ப் பண்ணுமா? மூட்டு வலி, கால் வலி, முதுகு வலி சொல்லாமல் இருக்க முடியுமா உங்களால்? ரெண்டாவது இன்னிங்ஸ் வாழ்க்கை ரொம்ப அருமையான வாழ்க்கை தெரியுமா? பசங்களும் வளர்ந்துரும், அதுங்க வாழ்க்கையை அதுங்க பார்த்துக்கும். நம்மை நாமே பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு பருவம் தான் இந்த வாழ்க்கை. அதனால ஆரோக்கியத்தில் முதலீடு செய்யுங்கள். திருப்பி திருப்பி சொல்றேன். ஒரு கவிதையே உண்டு, என் கால்கள் இரண்டும் நடக்கும் வரைதான் நான் மனிதனாக பார்க்கப்படுகிறேன் அப்படின்னு ஒரு வரி உண்டு, இல்லையா? அந்த காலில் நடையும் ஓட்டமும் இருக்க வேணும்னா ஹெல்த் கான்சியஸா கொஞ்சம் நீங்க இருக்க பாருங்க. ஆண் அலட்சியமாக விடுகிற இடம் அவனுடைய ஆரோக்கியம் மட்டும்தான். தயவு செய்து விடாதீங்க. எல்லாத்தையும் ஒரு பெண் சமாளிப்பா, எதை வேண்டுமானாலும் சமாளிப்பா, ப்ரொவைடட் நீங்க தெம்பா இருக்கீங்கன்ற ஒரு ஃபேக்டர் உத்தரவாதம் என்கிற பட்சத்தில் ஒரு பெண்ணால் அதை சமாளிக்க முடியும். நானே பாத்துக்கிறேன், எதையும் சொல்லாமல் அவளிடம் இருந்து மறைக்காதீர்கள். அவளுக்கு தாங்க மாட்டா, எல்லாம் தாங்குவோம். சொல்லும் போதும் you tell it to us, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு நீங்களா இருக்காதீங்க. எதா இருந்தாலும் இணைந்து பயணிப்பது ரெட்டமாட்டு வண்டி மாதிரி தானே. வளர்ந்த பசங்க இருக்கும்போது பசங்களோட உட்கார்ந்து பேசுங்க உங்களுடைய மனதில் இருப்பதை. அப்பதான் அதுங்க நமக்கு நாளைக்கு அதுங்க மனசுல இருக்கிறத நம்ம கிட்ட வந்து சொல்லும். 50 வயசுக்கு மேல் இதுதான் ஒரு விதமான ஆண்ட்ரோபாசின் சொன்னேன் தெரியுமா? அது ஒரு டிப்ரெஷன், தெரியாது வெளியில ஒரு அழுத்தம் வரும். அடுத்து என்ன பண்ண போறோம் தெரியாது, இப்படியே போய்கிட்டு இருக்கு எவ்வளவுதானா தோணும். கூடவே அலட்சியமாக விட்ட ஆரோக்கியமும் சேர்ந்ததுதான். 2 கால்களும் ஓட்டமும் நடையமாக இருக்கிறது. இது ஒரு கோல்டன் பீரியட். அடுத்தது மனசுக்குள்ளே வச்சுக்கிறது என்னன்னா, ஆரோக்கிய கேடு மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கிறது இல்லை. சில விஷயங்கள் குடும்பத்தில் பிடிக்காது என்று வருகிற போது கம்யூனிகேஷன், அங்க உங்களுக்கான வாழ்க்கையின் செகண்ட் இன்னிங்ஸ் இனிமே தான் ஆரம்பம். ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது இன்னிங்ஸ் வாழ்க்கையில் இதுதான். என்ன பண்ணணும் இந்த 2வது இன்னிங்ஸ்ல அப்படின்னு சொன்னா, இந்த வயசாச்சு இதுக்கு மேல எனக்கு என்ன அப்படின்ற பேச்ச முதல்ல நிறுத்திடுங்க. குறிப்பா ஆண்கள், நமக்கு என்ன வந்துச்சு, எல்லா பசங்களுக்கு இல்ல, உங்களுக்காகவும் ஒரு முறை வாழ வேண்டிய காலகட்டம் இது. உங்களுக்காக வாழணும். போகாத ஊர்களுக்கெல்லாம் போய்விட்டு வாருங்கள். படிக்காத புத்தகங்களை எல்லாம் படியுங்கள். மனைவியோடு பேசாத வார்த்தைகளோ பேசாத விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீங்க தான் பேசணும். 4 மனிதர்களை பார்க்கும் பொழுதுதான் நாம் வாழ்கின்ற உலகம் எவ்வளவு பிரம்மாண்டமானது என்பது நமக்கு தெரிய வரும். ஒரு புத்தகத்தை படிக்கும் போதுதான் நம்மிடம் இன்னும் எவ்வளவு நல்ல குணம் வர வேண்டியது பாக்கி இருக்கு என்பதும் நமக்கு தெரிய வரும். இன்னொரு குரூப் ஆரம்பிங்க, ஹெல்த் அவேர்னஸ்க்காக உங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில ஒரு குரூப் ஆரம்பிங்க. நல்ல விஷயங்களை அதில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் விட்டு செல்கிற விஷயம் என்ன, கொடுத்துட்டு போற விழுமியங்கள் என்னன்னா, எவ்ரிதிங் கவுண்ட்ஸ். எது இருக்கோ இல்லையோ, இப்போ உங்களுடைய பெண் குழந்தைகள் எல்லாம் திருமண வயதில் யாருக்காவது பெண் குழந்தைகள் இருக்குமே ஆனால், இங்க இருக்கிற ஒரு ஆணும் ஒரு முறை கண்ண மூடி என்ன மாதிரியே என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ள வரணும் அப்படின்னு 100% கேரண்டியா யாரால் நினைக்க முடிகிறதோ சூப்பர்மேன் நீங்கெல்லாம். இல்ல கொஞ்சம் ஒடுக்கெடுக்கணும், நானே என்ன இது வேண்டாம் இப்படி வேண்டாம் இப்படி வேண்டாம் தோணுச்சுன்னா எந்தெந்த இடத்தில் நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும்ங்கிறது அங்கதான் நிதர்சனம். ஒரு ஆணை கேள்வி கேட்டிருக்காங்க, சார் நீங்க எவ்வளவு தூரம் எவ்வளவு பர்சன்டேஜ் நல்ல ஆண் சார், நீங்க என்ன அளவுக்கு நல்ல கணவன் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுக்கு நான் இதை செய்வேன் அதை செய்வேன் இதை செய்வேன் அதை செய்வேன் நிறைய பேர் பட்டியல் போட்டே சொல்லியிருக்காரு. அப்ப அந்த கேள்வியை கேட்டவங்க சொல்றாங்க, என்ன மாதிரி அக்மார்க் ஆண் ஒருத்தங்க என் மகளுக்கு கணவனாக வர வேண்டும் என்று உங்களால் அடித்து சொல்ல முடியுமே, ஆனால் நீங்கள் அருமையான ஆண் நல்ல ஒரு கணவன் அப்படிப்பட்டதா யோசிக்க முடியுமா பாருங்க.
யாருடைய ஒரு வார்த்தை, யாருடைய ஒரு வாயிலிருந்து வருகிற வார்த்தை எந்த தேவ வினாடியில் யாருடைய வாழ்க்கையை மாற்றும் என்பது யாருக்குமே தெரியாது என்கிற பட்சத்தில் நம் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்தவருக்கு நம்பிக்கை தருவதாகவே இருக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுகிறேன்.